வணக்கம் and welcome to Sreedharscce. நம்ம ESIC questions discuss பண்ணிட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எப்பயுமே நான் மறுபடியும் சொல்றேன், எப்பயுமே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. எரர் ஸ்பாட்டிங், வேர்ட் ஸ்வாப், அடுத்தது ஃபில்லர்ஸ், இது மாதிரிலாம் கொடுத்துருந்தேன்னா ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஆர்சி கிளாஸ் டெஸ்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்சி. ஆர்சி வந்துட்டு சைஸ் ஆஃப் த பேசேஜ் questions. ரொம்ப குட்டி ஆர்சியா இது. சூப்பர். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான பேசேஜ் தான். இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 76. 76லேருந்து எத்தனை இருக்கு? 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 84, 85, okay, 85. So 10 questions RCல இருந்து கேட்டிருக்காங்க. எஸ், நம்ம லாஸ்டா அதை டீல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வரலாம். 86 என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு இங்க? எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங் சிங்கிள் எரர் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Developing countries will have hit harder by global warming. Okay. Developing countries வந்துட்டு எதனால அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குளோபல் வார்மிங்கால அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் பாசிவ் வாய்ஸ். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் will have hit harder by global warming சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லணும் இங்க? will have hit harder கரெக்டா? இல்லை வந்துட்டு will be hit harder-ஆ? எது கரெக்டா? will be hit. will is converted to will be hit. So future tense வந்துட்டு will be hit எப்போ? passive voiceல எழுதும் போது. So error lies on part number 1. will be hit harder by global warming as there will be a greater incidence of malnutrition. Yes, first option. So அதுதான் தப்பு. Next. Though he is credited with engineering, an economic miracle in the state by streamlining bureaucracy, running a country will be much more challenges. Will have more challenges அப்படின்னா பரவாயில்ல. will have more challenges அப்படின்னு சொல்லலாம். So will be more challenging. So will be more challenging அப்படின்னு சொல்லலாம். So will be much more challenging. The error, fourth part. Next. This is hope. Wait. This is hope in the country is that the government will tackle the long ignored problems that have caused the economy to stumble, beginning with approval for the proposal to open up the retail market to foreign investment. Where is the error? So there is hope in the country is that the government. Yeah, there is hope in the country that the government அப்படின்றத சொல்லணும். So error lies on part number 1. Yes, part number 1ல தான் error இருக்கு. Yes, next போலாம். that the government சொன்னா போதும். is that the governmentன்றது வேணாங்க. The government body has been entrusted to a responsibility to ensure that candidates and various groups do not unfairly influence elections. The government body singular noun யூஸ் பண்ணிருக்காங்க. has been entrusted to a responsibility to ensure that. So கரெக்டா தான் இருக்கு. that candidates and various groups do not unfairly influence elections. Yes, all are correct. No error. Next. Bhutan, the only South Asian nation that is not energy deficient, has amply hydropower which it has. So amply hydropower that it has அப்படின்றது வரணும். So which has begun அப்படின்னா கரெக்ட். பட் it has அப்படின்றது verb subject அது மாதிரிலாம் காம்பினேஷன் இருக்கும்போது that. எது
hydro power that it has அப்படின்றத சொல்லணும். conjunction which கிடையாது, that it has begun அப்படின்றத கொடுத்துருக்கணும். So error lies on part number 3. So part 3 contains the error. Next என்னப்பா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? Okay, rearrangement of sentences. இங்க வந்துட்டு paragraph. So நம்ம வந்துட்டு பார்ப்போம் எது கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எது வரும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்டிங் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறமா கனெக்டிங் டேர்ம்ஸ் வச்சு போலாம். The teaching institute to have little. So அவங்களும் have little or no infrastructure to impart such training, to provide such training சொல்றாங்க. So teaching institutionும் அப்படின்னு சொல்ல வராங்க. So அது ஃபர்ஸ்டா இருக்க முடியாது. The reason is evident. What is the reason? So these are அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. Many youngsters, maybe first இருக்கலாம். They come, the obvious solution. Solutionன்றது லாஸ்ட் தான். So first நம்ம எடுத்துக்கலாம் D தான் first. Yes, D first. Many youngsters who need to be addressed in the context of skill development fall under a distance category. Okay, next என்ன வரும்? First D. So next, these are those who ostensibly possesses some skill by virtue of having gone through an approach course. So many youngsters who need to be addressed the context of skill development fall under a distinct category. So these are those many youngsters who ostensibly possesses some skill. Skill development பத்தி சொல்லிருக்காங்க. Possesses some skill by virtue of having gone through a approach course, but actually have none to show for such exposure. So this is the combination. By using the skill development also youngsters, so those ன்றது youngsters who abstain possess some skill அப்படின்றத சொல்லிருக்காங்க. So D க்கு அப்புறம் combination C. Next, youngsters பத்தி சொல்லிருக்காங்க. These or அதுக்கப்புறம் வேற எதனா வருமா? The obvious solution, அது solution கிடையாது. So something has happened, அதனால solution லாஸ்டா தான் கொடுக்க முடியும். They come out of professional college and courses without any employable skill, either from the perception of prospective employers or from the point of view of self-employment. நிறைய காலேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், செமஸ்டர் கிளியர் பண்ணணும், நம்ம சீக்கிரமா வந்துட்டு பசங்களை வந்துட்டு இந்த கொஸ்டின் சொல்லி இதெல்லாம் படிச்சு மக்கப் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறது தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. பட் டெக்னிக்கலா அவங்கள வந்து ப்ராக்டிக்கலா டெவலப் பண்றதுக்கு கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சைட் பை சைடு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலயமா வந்து டெவலப் பண்ணுன்றத சொல்ல வராங்க. எஸ், தே கம் அவுட் ஆஃப் ப்ரொஃபஷனல் காலேஜ், எஸ், without any employable skill, either from the perception of prospect employers, from the point of view of self-employment. The reason is evident. So this is the reason. ஸோ இப்போ சொன்ன இல்லையா, அவங்க வந்து காலேஜஸ் கோர்சஸ்லாம் வந்துட்டு என்னது எம்ப்ளாயபிள் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ எம்ப்ளாயபிள் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்மியாக இருக்குது, அவங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க ரீசன். ஸோ இ தென் பி. The reason is evident that curriculum and more. So it implementation focuses entirely on the lesson based. Yes, நம்ம சிலபஸ் முடிக்கணும் அப்படிதான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு கான்சென்ட்ரேஷன் கம்மியாக தான் காட்டுறாங்க. அண்ட் லே லிட்டில் எம்பசிஸ் ஆன் ஹேண்ட் ஆன் ட்ரைனிங். எஸ், தட் இஸ் மேட்சிங். ஸோ பேர் பார்த்தோன்னா இபி தான் பேர். எஸ், ஸ்டார்டிங் டிசி பேர் வருது, அடுத்தது இபி. இபி லாஸ்டா கூட வரலாம், பட் சொல்யூஷன் இருக்கு, அதனால லாஸ்ட் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ற டேர்மா தான் இருக்கணும். எஸ், த டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் டு ஹேவ் லிட்டில். எஸ், இந்த விஷயம் சொல்லியாச்சு, ரீசன் சொல்லியாச்சு. லேஸ் லிட்டில் எம்பசைஸ் ஆன் ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ல வந்துட்டு கொஞ்சமாக தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. தி எம்பசைஸ் ஆன் little emphasis on hands-on training சொல்லிருக்காங்க. அடுத்தது teaching institutes to have little. So this is matching. This is the pair. Yes, B and A.
Institutes too have little or no infrastructure to provide such training. So hands-on training is discussed here. அதனுடைய continuation பார்த்தனா such training ன்றது hands-on training. So that is the pair. அடுத்தது finally F. The obvious solution that comes up here and which is most often advocated is to strengthen the syllabus by including components of training in various skills. Yes, that's all. So this is the order we have to answer the question now. Second எதுப்பா C. Second வந்துட்டு C. Fourth B. Last வந்துட்டு நம்மளுக்கு F. First எது D. Third எது நம்மளுக்கு E. Next வந்தாச்சு. Next set of question வந்தாச்சு. இது என்ன கேட்டிருக்காங்க? 4 words are correctly spelled or spelling mistake கண்டுபிடிக்கணும். spelling mistake கண்டுபிடிக்கணும் இங்க. இல்லனா வந்துட்டு அங்க பொருத்தமான வார்த்தை இருக்காது. ஒன்னு spelling mistake இருக்கும். இல்லனா வந்துட்டு அந்த வார்த்தையே வந்து பொருத்தமான வார்த்தையா இருக்காது. எந்த வேர்டுன்றத கண்டுபிடிக்கணும். So இந்த contextல the site of the accident, S-I-T-E, site of the accident spelling correct, was surrounded, spelling correct, by a lot of spectators, so viewers, but none helped the victims. So எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு, வேர்டும் பொருத்தமான வார்த்தையா இருக்கு. So all are correct. Forecast of oil consumption or consumption spelling correct, controversial spelling தப்பு. So இங்க பாத்தீங்கன்னா controversial அந்த spelling பாத்தீங்கன்னா C இல்ல S ன்னு வரணும். Controversial SIAL வரும். So third part contains the error. Next, the floor was cleaned using detergent. Floor na என்னப்பா? flowerன்றது வந்துட்டு பூ அப்படின்றது FLOWER flower. Flower was cleaned using detergent சொல்ல முடியுமா? No. அடுத்தது floorனா மாவு, சரிங்களா? மாவு. ஸோ கோதுமை மாவு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அரிசி பொடி இதெல்லாம் வந்துட்டு மாவு. நம்ம வந்து ஃப்ளோர் கிடையாது இங்க. ஸோ அப்போ என்ன வரும்? ஃப்ளோர் தரையை தான் சொல்றாங்க. அப்போ இது தப்பு. FLOOR ஃப்ளோர். The floor was cleaned using detergent. So தரையை வந்துட்டு க்ளீன் பண்ணாங்க நம்ம. And all the stains were removed. Yes, that's all. That is word தப்பு இங்க, சரிங்களா? ஸ்பெல்லிங் கரெக்டா இருந்தாலும் இந்த ஃப்ளோர் கிடையாது, that is floor, தரையை சொல்றாங்க. So first part. Next, the thief who was in the possession of the police escaped, refrained from chasing. Yes, chasing spelling தப்பு. CHASING ஒரு S வந்தா போதும், சரிங்களா? துரத்துறதுக்கு வந்துட்டு நம்ம CHASING ஒரு S தான் வரணும். So fourth part. He figured that, figured spelling okay, no one would dare to come close to us because of our weapons. So அவங்க weapons வச்சிருக்காங்க, அதனால யாருக்கும் தைரியம் இல்லை, என்கிட்ட வர்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லைன்னு சொல்றாங்க. figured spelling correct, weapons spelling correct, dear spelling correct, close correct. இப்போ பொருத்தமான வார்த்தை இருக்கான்னு பாருங்க. இங்க ஒருத்தருக்கும் தைரியம் இல்லைன்னு சொல்றாங்க, யாரும் எங்க கிட்ட வர தைரியம் கிடையாதுன்றாங்க. ஸோ டியர் கிடையாது, தட் இஸ் டேர். தைரியம்ன்றது டேர், DARE, டேர் டு கம்ன்றத மாற்றணும். பார்ட் 2. ஸோ இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னும் 10 கொஸ்டின் இருக்கு, RC பேஸ் பண்ண கொஸ்டின். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஸ், ஸோ RC பேஸ் பண்ண கொஸ்டின் 76 to 85, சாரி, பாப்போம். 76 கொஸ்டின்ஸை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எது கேட்டிருக்காங்க? The central theme of the passage.
76 வந்துட்டு நம்ம சென்ட்ரல் தீம் எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்றேன். இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்துட்டு இதை வந்து டைரக்டா பேசேஜ்ல இருந்து எடுக்க முடியாது. Which of the following is true? True passage direct question. So 77, 78. Lucrative. Opposite for lucrative. So in case if you know the meaning for this, go with that. இல்லைன்னா அந்த இடத்துல போய் பாருங்க, அதுக்கு தகுந்த வார்த்தையை சூஸ் பண்ணும். ஸோ lucrative அப்படின்னா என்ன? ப்ராஃபிட். எஸ், ப்ராஃபிட்டபிள், கிரேட் டீல் ஆஃப் ப்ராஃபிட், லாபகரமான அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கு வந்து lucrativeன்றது அர்த்தம். அங்க ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்னா என்ன? அன்ப்ராஃபிட்டபிள். எஸ், ஸோ ப்ராஃபிட் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இது பேசேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின். சரிங்களா? as mentioned in the passage, marketers பத்தி சொல்லியிருக்காங்க. ஆர் struggling to employ. அப்ப எத்தனாவது கொஸ்டின்? 79. 80. ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். எப்படின்னா வந்துட்டு கன்சியூமர்ஸ் ஃபாலோ சைக்கிள். கன்சியூமர் வந்துட்டு ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது என்ன ஆர்டர் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. இது பண்ணலாம். சரிங்களா? 80 பண்ணலாம். சரியா? அதை பார்க்காம பேசேஜ் பார்க்காம நம்ம பண்ணலாம். இது ஈஸி தான். நெக்ஸ்ட், சேம் மீனிங் ஃபார் வாடிங் த்ரூ அப்படின்னா என்ன? அதாவது தட் இஸ் கோ த்ரூ சம்திங். வாடிங்கிறது கோயிங் த்ரூ அப்படின்றது வரும். எஸ். ஸோ அதுக்கு மீனிங் இங்கே கொடுத்துருக்காங்களா? கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ரிசீவ், டிட்டர்மைண்ட், வேல்யூ, கோயிங் த்ரூ. தட் இஸ் கோ த்ரூ. Fifth option. So futile. Opposite கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. Opposite for futile. Futile means that is useless. சரிங்களா? vain, useless அப்படின்றத சொல்லுவோம். ஸோ fruitless, useless, ஸ்டேல், திருடுறது, desperate, innocent எதுவும் கிடையாது. யூஸ்லெஸ், ஒர்த்தா இருக்கு, worthwhile. ஸோ ரொம்ப ஒர்த்தா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆப்போசிட் தான், that is worthwhile. அடுத்தது, what is the author trying to convey through phrase coming to grip with them? So coming to grip with them as used in the passage. Coming to grip with them அப்படின்னும் போது என்ன? அதை வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ grip with them எங்க இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்துட்டு இதுக்கு ரிலேட்டடா எது கிரிப்னா நான் கிரிப்பா பிடிச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு ரிலேட்டடா எதனா இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அவாய்ட் தெம், டிஸ்கார்டிங் தெம், ரெஃபரிங் தெம், understand them, holding on to them. Yes, so holding on to them. That is the answer. Next, same meaning. Same meaning கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு same meaning certainty. Certainty na என்ன? So that is assurance. So உறுதி, நம்பிக்கை அப்படின்றது. So நிச்சயத்துவம், அது வந்து certainty. Distress, நம்பிக்கை இல்லாத, ambiguity. ஸோ ரிலையபிலிட்டி. ஸோ இது நம்பகத்தன்மை அப்படின்னும் போது ரிலையபிலிட்டி. நம்மளுக்கு தேவை மீனிங். ஸோ பிலீஃப்ன்றது இல்லை, சர்டைன், நம்பகத்தன்மை அப்படின்றது தான். சரிங்களா? நிச்சயமா இருக்கிறது, ஸோ உறுதியா இருக்க, அஷூரன்ஸ், அது வந்து இதுதான். பிலீஃப் நம்பிக்கை, அது கிடையாது, நம்பகத்தன்மை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது ரெண்டுத்துலேயே டவுட் இருந்ததா, கோ வித் த பேசேஜ், அதை வந்து பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பார்ப்போம் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு. சர்டைன்டி எங்கே இருக்குன்னு எடுங்க. certainty. futile, certainty. ஸோ futile அப்படின்றது என்ன நம்ம சொன்னோம்? ஃபுட்டைலுக்கு ஆன்டனிம் தான் பார்த்தோம். சரிங்களா? யூஸ்லெஸ் அப்படின்றத பார்த்தோம். இங்க பாருங்க, இன்கேஸ் ஐ டோன்ட் நோ த மீனிங் ஃபார் futile, இங்க எடுத்துக்கலாமே. த ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ultimately futile debates about the precious become what? Ultimately firefighting rather than, so the critical for making real progress rather than அப்படின்னும் போது அதற்கு பதிலா real progress rather than becoming bogged down by excessive firefighting and ultimate
futile debates. So unwanted debates அப்படின்னும்போது unwanted தேவையில்லாம அப்படின்றத சொல்லும். So futile means unwanted debates about the precious. So that is useless அப்படின்றத மீனிங் பண்ணிருக்கு. மீனிங் வந்து useless அப்படின்றது வருது unwanted here. So அதுக்கு நம்ம ஆப்போசிட் worth. So worthன்றத நம்ம எடுத்துக்கலாம் worthwhile அப்படின்றத சூஸ் பண்ணியாச்சு. ஸோ டைரெக்டாக உனக்கு சொன்னேன். இன்கேஸ் தெரிலனா நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும். எஸ் இங்கே பார்க்கலாம். டிபேட் அபவுட் த precision, not precious. That is precision and certainty of measurement. Certainty of measurement அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டிபேட் அபவுட் த precision. Precisionனா என்னப்பா? ஸோ தட் இஸ் ஈக்குவல். நம்ம என்ன பண்ணணும் இங்க ப்ரெசிஷன் அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ நிச்சயத்தன்மை, ஸோ அஷூரன்ஸ் அதுதான் வந்து டினோட் பண்ணுது. ஸோ அண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அண்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாசிட்டிவ் வேர்டா, அண்டுக்கு அப்புறமா பாசிட்டிவ் வேர்ட் தான். ஸோ சர்டன்டி டினோட்ஸ் ரிலையபிலிட்டி ஹியர். எஸ் ரிலையபிலிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம எடுத்துரும். பிலீஃப் ஆஃப் மெஷர். பிலீஃப்னா நம்பிக்கை. ஸோ எதனா வந்துட்டு இங்கே பிலீஃப் பற்றி சொல்லியிருக்காங்களா? பிலீஃப் ஆஃப் சம்திங் அப்படின்றத சொல்லியிருக்காங்களா? இல்லை. பிலீஃப் ஆஃப் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்டோட நம்பிக்கை அப்படின்னும் போது எதனா யாருன்னா சொல்லியிருப்பாங்க, அதில் நம்பினையா நம்பலையா அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை. தட் இஸ் ரிலையபிலிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட்ன்றது தான் இங்கே கரெக்டாக இருக்குது. எஸ். ஸோ அதை பொறுத்து தான் வந்துட்டு ரிலையபிலிட்டி எடுத்தோம். Okay, so that is reliability. Next, dash. இப்போ filler கேட்டிருக்காங்க. இப்போ filler என்ன பண்ண போறோம் நம்ம இந்த question? According to the author, the only way marketers can make more cost effective investment is by. So நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்? filler பார்க்க போறோம். இதனோட continuous line. அதாவது எது வரும் இந்த fillerலன்றத பார்க்கலாம். According to the author பொறுத்த வரைக்கும் marketers more cost effective investments எதுல அப்படின்றத கேக்குறாங்க. எப்படி வந்துட்டு more cost effective-ஆ மாத்துறாங்க marketers அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ வந்துட்டு marketers most effective investments இந்த ரெண்டு வார்த்தையும் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். எஸ், marketers. எஸ், here it is. So stop there. இந்த லைனை மட்டும் படிச்சா போதும். இதோ இங்க இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், எல்லாமே இங்க கொடுத்தாச்சு. அப்போ இதனுடைய லைன் ஸ்டார்டிங் எங்க? இன் டுடேஸ் ஃப்ராக்மெண்ட் மீடியா வேர்ல்ட் ஒன்லி பை நோயிங் த வே ஹவு கன்சியூமர்ஸ் இன்ட்ராக்ட் வித் யுவர் கம்பெனி ஹாஸ் எவால்வ்டு கேன் யூ பிகின் டு மேக் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ். ஸோ எது வந்துட்டு மோர் காஸ்ட் எஃபெக்டிவாக மாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன், கன்சியூமர்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் யுவர் கம்பெனி. எஸ். ஸோ நம்ம ஆன்சர் போயிடலாம். இன்வால்விங் எக்ஸ்பர்ட் இன் இன்வால்விங் எக்ஸ்பர்ட்ஸோடைய இன்வால்மெண்ட் இருக்கிறது தான் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக மாற்றுதா? இல்லை. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு தேவை கன்சியூமர் இன்ட்ராக்ஷன் இன்வால்மெண்ட். ஸோ எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயிங் மெத்தட்ஸ் நவ் பீயிங் aware ஆஃப் தி எவால்விங் வே இன் விச் கன்சியூமர் இன்ட்ராக்ட் வித் தி கம்பெனி. எஸ். ஸோ கன்சியூமரோட இன்ட்ராக்ஷன் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் த தேர்ட். பீயிங் aware ஆஃப் த evolving way in which consumer interacts with their companies. That is the answer. Yes, 3. Option number 3. So remaining நம்மளுக்கு இப்போ 6 questionக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இன்னும் நம்மளுக்கு 4 question தான் இருக்கு. சரிங்களா? இது டைம் பொறுத்து நீங்க லாஸ்டா பண்ணிக்கோங்க. சரியா? இதையும் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So 76. என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் தீம் ஆஃப் த கிவன் பேசேஜ். சென்ட்ரல் தீம் என்னவா இருக்கும்? அதை வந்துட்டு நான் இப்போ ஸ்கிம் பண்ணி தான் படிக்க போறேன். It is 8 a.m. and the chief marketing officer is wading through his inbox. A board member has emailed him about an opportunity to invest in an emerging digital platform.
It looks lucrative but speculative and expensive. Minutes later, the chief finance officer (CFO) appeared in the doorway. The boss wants to sign a big sponsorship deal. Can we drop out TV for a couple of months to pay for it? The CMO, Chief Marketing Officer, has barely started to explain what happened the last time. The company went dark on TV and aggressive rival grabbed market share when his assistant interrupts. The CEO is calling what's going on. So இதெல்லாம் வந்து வேண்டாம் சரியா ஸோ சிஎம்ஓ என்னென்னலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசேஜில் கொடுத்துருக்காங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் படிச்சிடுவேன் லாஸ்ட் பேசேஜ் படிச்சிடுவேன் அடுத்தது ரேண்டமாக படிச்சுட்டு வருவேன் ஸோ இப்படி தான் பண்ணுவேன் ஸோ சிஎம்ஓ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அவங்களுடைய ரோலை பற்றி சொல்லியிருக்காங்க எப்படி கம்பெனியை டெவலப் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் என்னாச்சு டிவியில் கொடுத்தது ஒரு ஆர்குமெண்ட்டில் போய் முடிஞ்சிச்சு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறாங்க எஸ் ஹவு டு டெவலப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க சரியா ஸோ ஃபஸ்ட்டு பேசேஜ் ஓகே சிஎம்ஓ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பற்றி சொல்லியிருக்காங்க த நம்பர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் competing pressures has been growing. 7 years ago, when digital advertisement was still in infancy and long before social media. So, இதுக்கு மேல வேணாம். In the face of growing complexity, relentless financial pressure, and a still challenging economic environment, marketers பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க சரிங்களா அவங்களுடைய ரோல் அதை பற்றி சொல்லுவாங்க striving to exploit new media vehicle and to measure their impact through the analytical approach. The digital revolution and the explosion of social media have profoundly challenged. Time and again, we found the companies are aware of the growing importance of touch point media. Okay. Marketers must be ready to use to find debunk accepted wisdom and legacy rules of thumb. Marketing has always combined facts and judgments. All there no analytical approach. Marketers. So marketers பத்தி தான் சுத்தி வந்து சொல்றாங்க. So the role of marketers in a company. Okay. Marketers often last தானே இது. So last இருக்கிறது நம்ம ஃபுல்லா படிப்போம். Marketers often hear that the answer to improve their judgment in this rapidly changing environment is data, and some companies have sophisticated analytical tools. Yet, it is difficult to interact all this information in a way that only provide answer that you trust but can also inform smart marketing changes. We counsel a return to what creates great marketing judgment. Start by formulating hypothesis about the impact of changes to your marketing mix and then seek analytical evidence. So ஒரு கம்பெனியில் வந்துட்டு மார்க்கெட்டிங் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஸோ அவங்களுக்கு இல்லை தான் வந்துட்டு மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்கள பற்றி தான் வந்துட்டு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ தீம் எப்படி இருக்கும் அதை சுற்றி இருக்கும் ஸோ மார்க்கெட்டர்ஸை சுற்றி இருக்கணும் தீம் the central theme of the given passage the analysis judgment அது ஃபைனலாக கொடுத்துருக்காங்க பட் analysis judgment made by the marketers-ன்றது தீம் கிடையாது to determine how word of mouth is still best advertisement no to strength of the role of intermediary retailer பற்றி இல்லை to appreciate the role of chief marketing officer in an organization that is fifth option yes we have to appreciate the role of because நிறைய சுச்சுவேஷன்ல கம்பெனி லாஸ் ஆகும் அதை எப்படி பூஸ்ட் அப் பண்றது அப்படின்றத பத்திலாம் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஸோ கம்பெனி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபால் ஆகும் ரைஸ் ஆகும் எல்லா ஆங்கிள்லையும் நம்ம அனலைஸ் பண்ணி கம்பெனி ரன் பண்றதுக்கு அவங்க தான் வந்துட்டு பிளானு அனலைஸ் பண்றதெல்லாம் அவங்க தான் பண்றாங்க ஸோ டு அப்ரிஷியேட் த ரோல் ஆஃப் அ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இன் அன் ஆர்கனைசேஷன் ஆப்ஷன் 5 அடுத்தது 77 which of the following is true எது உண்மை அப்படின்றத கேட்டிருக்காங்க
Even today, marketers are in fact are confident in making judgment about products as we earlier. Most companies even today unaware of free media. ஸோ ஃப்ரீ மீடியா பற்றி எங்கன்னா சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. அது இருக்கா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இங்கே 1 and 2, 2 and 3 எதுவும் கொடுக்கல. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டர்ஸ் டுடே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த ட்ரூ அக்கார்டிங் டு த பேசேஜ் ட்ரூன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் free market. Yes, free media பத்தி சொல்லிருக்காங்க. Time and time again we found the companies are aware of the growing importance of touch such as earning media but do not understand the true magnetic of their effect, how to influence them. The solution is used to research that gets all the hurt of understanding the consumer decision journey. Such foundation was shine. Okay, free media பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. Yes, so even today they are not understand what is the strategy, அதுதான் வந்து சொல்றாங்க. So that is discussed. So most companies even today are unaware of free media strategy. Yes, that is option 2 is true. ட்ரூன்றது ஒன்று தான், சரியா? ஒன்று தான் இருக்கும், அடுத்தது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாயிண்ட் இருக்கா, அது இருக்கா செக் பண்ணுறோமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் பாருங்க, சரிங்களா? அந்த கீ பாயிண்ட் வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். ஆப்ஷன்ல இருந்து இதுக்கு போகணும். அடுத்தது இது முடிச்சாச்சு. 79 இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. As mentioned in the passage, marketers are struggling to employ new marketing strategy and analysis their effective due to. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக பேசேஜில் பார்த்தோம், எதனால வந்துட்டு அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா? மார்க்கெட்டர்ஸ் as mentioned in the passage, marketers are struggling to employ new marketing strategy வந்துட்டு என்னது அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்துட்டு நம்ம என்னது நடத்துறதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. டெர்த் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இன் தேர் கண்ட்ரி. ஸோ லேக் ஆஃப், டெர்த் மீன்ஸ் லேக் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் மேபி. அடுத்தது அன்ஃபேவரபிள் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். ஸோ இங்கே எக்கனாமிக் என்விரான்மெண்ட் பற்றி சொல்லலை. ஸோ நாலேஜ் அபவுட் தி technology advancement in the country. Yes, that is true. Lack of, again, so dearth of, lack of ன்றது ஒன்று தான். Adequate data on consumer behavior. Yes, so we don't have enough knowledge about the consumer behavior. So that is discussed. A and C. A and C, fourth option. So the only one question is last. So இதை இப்போ நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஸோ பேசேஜில் லாஸ்ட் கொஸ்டின், இதை வந்துட்டு நம்ம இந்த கொஸ்டினை வச்சே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். கன்சியூமர்ஸ் ஃபாலோ அ சைக்கிள் while considering buying product in the context of the passage. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது நம்ம என்ன சைக்கிளாக ஃபாலோ பண்ணுவோம், என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம், அதை பற்றி கேட்டிருக்காங்க. மெயின்டைன் அ கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப் வித் ப்ராடக்ட், பிராண்ட்ஸ் ஆர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அது இங்கே வருமா? நவ். ஸோ ப்ரொவைட் தேர் ஓன் ரிவ்யூஸ். ரிவ்யூஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் கொடுப்பீங்க. தேர் ஓன் ரிவ்யூஸ் அபவுட் த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு அப்புறமா தான் ரிவ்யூ கொடுக்க முடியும். கண்டக்ட் ஆன்லைன் சர்ச். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணுவீங்க, அதுதான் கண்டக்ட் ஆன்லைன் சர்ச் அபவுட் த ப்ராடக்ட் பை ரீடிங் அதர் பீப்புள்ஸ் ரிவ்யூ அண்ட் கம்பேர் காஸ்ட். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ எவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் வாங்க போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ இருக்குது, ஆன்லைனில் சர்ச் பண்ணுவோம், எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்ப்போம், ஸோ ரிவ்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து ஆன்லைன் சர்ச் பண்ணுறோம். ஸோ இது கிடையாது. ஸோ சி தான் ஃபஸ்ட்டு. CDBA. அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம? ஏ, மெயின்டைன் அ கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப். எஸ், வித் ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். எஸ். அடுத்தது ஏ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ரொவைட் தேர் ஓன் ரிவ்யூஸ் அபவுட் த ப்ராடக்ட். பி. ஓகே. ஃபைனலாக ஸ்டோருக்கு போகிறோம். ஸோ பார்கெயின். ஃபைனலாக என்ன நடக்கும்? ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ப்ராடக்ட் எப்படி, அந்த ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக போயிட்டு ஸ்டோருக்கு போய் ப்ராடக்ட் வாங்கிடும். சரி, பார்கெயின் பண்ணி பேரம் பேசி அதை வாங்குறோம். ஸோ டி தான் லாஸ்ட்டாக வரணும், சரிங்களா? சி ஃபஸ்ட்டு, டி லாஸ்ட்டு. அது எங்கே இருக்குது? எனக்கு வந்துட்டு ஃபைனலாக தான் வந்து ஸ்டோர் போய் பார்கெயின் பே பண்ணுறது லாஸ்ட்டு, அதனால டி.
C ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. A கிடையாது. So go with option 2. Yes. So that's all about this paper. So இந்த கிளாஸ் இதோட அவ்வளோதான். இது மாதிரி நிறைய questions டிஸ்கஸ் பண்ண கீப் வாட்சிங் ஸ்ரீதர்ஸ் தமிழ். Thank you.